லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என் பொண்ணு வானதியோட கல்யாணம் நான் நினைச்சதை விட பிரம்மாண்டமா நடந்தது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்க அப்பா என்ன டென்ஷன் பண்றதுக்காகவே எதையோ தூக்கிட்டு வராரு. தெரியலம்மா. என்னண்ணே திடீர்னு வெளியில போயிருக்கீங்க? ஒன்றும் இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வந்தேன். வேண்டான்னு எதுவும் சொல்லக்கூடாது. வானதிக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்துல நான் எதுவுமே செய்யல. அதனால இதை ஏத்துக்கணும். என்னண்ணே உங்க திருச்சி வீட வானதிக்கு எழுதி வச்சிருக்கீங்க? அப்பா எதுக்கு இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. அம்மா கூட இதை வேண்டாம்னு தான் சொல்வாங்க. நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா ஒரு அப்பாவா உனக்கு நான் என்னம்மா பண்ணிருக்கேன்? ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பா எதை செய்யலைனாலும் அவளை படிக்க வச்சிருக்கணும் இல்லையா? நான் அதை கூட செய்யாம விட்டுட்டேனேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்க, இல்லைன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்பா நீங்க ஒரு வார்த்தையாவது என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அப்பா மகளுக்கு கொடுக்கிற சீதனத்துக்கு எதுக்குமா அனுமதி கேட்கணும்? அதனாலதான் நான் அமுதா கிட்ட கூட கேட்கல. ஏங்க நீங்க என்கிட்ட கேட்காம செஞ்சதெல்லாம் பரவாயில்லைங்க. ஆனா அது இப்பவே செய்யணும்னு என்னங்க அவசியமோ அவசரமோ? நம்ம காலத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டியதானே? செய்யணும்னு நினைச்சா அத காலகாலத்துல செஞ்சிடணும். இருக்கும்போதே செய்யலைன்னா அப்புறம் இல்லாதப்ப எப்படி செய்ய முடியும்? அண்ணே எதுக்கு நல்ல நேரத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வானதி வாங்கிக்கோ. அப்பா வாங்கிக்கமா. இந்த அம்மாவாது வேணும்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு கொடுக்குறாங்க. இந்த மனுஷருக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்து இருந்தா பெத்த பொண்ணு இருக்கும்போது இவளுக்கு கொண்டு போய் வீட்டை எழுதி வச்சிருப்பாரு. இல்ல தலையெழுத்து. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கட்டும். இந்த அமுதா யாருன்னு காமிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். அன்னைக்கு இருக்கு உங்க எல்லாருக்கும். ஐயா நீங்க இங்கே இருக்கீங்க? ஆமா, இங்கதான் இருக்க. நீ பேசுனதெல்லாம் கேட்டேன். அது வந்து வீட்டை வானதி அம்மாவுக்கு கொடுத்ததுல உனக்கு ரொம்ப வருத்தம் போல இருக்கு. ஐயா வருத்தம்னெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்களே சொல்லுங்க. நாங்க ஏதோ பொண்ணுங்களை கட்டி கொடுத்துட்டு சம்மந்தி அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க இந்த வீட்லயே இருக்கோங்க. ஆனா எங்க சம்மந்தி அம்மாவுக்கு திடுப்புன்னு கோவம் வந்தா எங்களை அவுட் ஹவுஸ்க்கு அனுப்பி வேடிக்கை பாக்குறாங்க. நாளைக்கே அவங்களுக்கு பெருசா ஏதாவது கோவம் வந்து எங்களை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டா நாங்க எங்கங்க ஐயா போய் நிக்கிறது? நாங்க நல்லா வாழ்ந்த ஊர்ல வாடகை வீட்டுல போய் இருந்தோம்னா அந்த திருச்சியில பாக்குறவங்களா எங்களை அசிங்கமா பேச மாட்டாங்களா? இதெல்லாம் அந்த மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டாருன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்குங்க. அம்மாடி, நீ இந்த நேரத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கணுமே தவிர ஆதங்கத்துல அழக்கூடாது. இப்ப என்ன உனக்கு வீடு இல்லன்னு தானே கவலை?
நான் உனக்கு ஒரு வீடு வாங்கி தரேன். நிஜமாவா சொல்றீங்க? ம். அப்ப சரிங்க. ஐயோ, இவர் எதுக்கு இப்ப இங்க வராரு? குட்டைய குழப்பறதுக்காகவே ஏதாவது பேசி வைக்க போறாரு. அமுதா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. அது அண்ணே, அவ ஏதாவது தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருப்பா, நீங்க வாங்கனே. தங்கச்சி ஒன்றும் தப்பா பேசல. வீடு தனக்கு இல்லையேன்னு வருத்தப்பட்டுச்சு. நான் ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொன்னேன். அண்ணே, எதுக்குண்ணே நீங்க எதுக்குண்ணே அவளுக்கு வீடு வாங்கி தரணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டானே, நீங்க வாங்க. ஆமா, என் தங்கச்சிக்கு நான் வாங்கி தரக்கூடாதா என்ன? அண்ணா, ஆ. என்னப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. தங்கச்சி நீ வாம்மா. அப்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. உன்னோட நல்ல குணத்துக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் எண்ணத்துக்கும் உன் கூட நல்லவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு இருக்காங்கம்மா. முதல்ல தங்கச்சி ராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் மாப்பிள்ள, இப்ப இந்த சாமி கண்ணண்ணே. அப்பா எல்லாம் உங்களோட வளர்ப்பு தான். நல்ல அப்பாக்களுக்கெல்லாம் நல்ல மகள்களும் கிடைப்பாங்க. உன்னோட நல்ல குணத்துக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் எண்ணத்துக்கும் உன் கூட நல்லவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு இருக்காங்கம்மா. என்னங்க ஏன் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணும்னா அப்பவே அங்கேயே பேசியிருந்திருக்கலாமே. இல்லை, உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும். ஆ பேசுங்க, ஆனா பக்கத்துல வராதீங்க. நான் வரவே இல்லையே, நான் இங்கே தான் இருக்கேன். ஓ அப்படியா? ஆ, எனக்கு தான் ஏதோ பக்கத்துல வர மாதிரி தெரியுது போல. இப்போ பாரு, உன் பக்கத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நெருக்கமாக வந்துக்கிட்டு இருக்கேன். வேண்டாங்க. உன்கிட்ட பேச தான் வந்திருக்கேன். ஓ பேசதான் வந்திருக்கீங்களா? நான் உன்கிட்ட பல சமயங்கள்ல கோபமா மோசமாலாம் பேசியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி உன்னை பிடிக்கல, உன்னால என் வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னா சொல்லியிருக்கேன். குடிச்சிட்டு வந்து புலம்பியிருக்கேன். உண்மையை சொல்லப்போனா வட்டமால நடத்திருக்கேன். ஏங்க எதுக்குங்க இப்ப போய் அதெல்லாம் பேசிக்கிட்டேன்? அதெல்லாம் கடந்த காலங்க. நான் அது எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருவானதே. பரவாயில்ல வானதே, நான் சீக்கிரமாவே இதெல்லாம் உணரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க. So sorry வானதே. I'm really sorry.
நில்லுங்க. மாப்ள மறைஞ்சிருந்து நாங்க என்ன பேசுறோம்னு ஒட்டி கேக்குறீங்க. ஐயோ மாப்ள, என்ன நீங்க என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டீங்க? எனக்கு தெரியும் உங்களால இதை பார்த்துட்டு அமைதியாவே இருக்க முடியாதுன்னு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எப்படியாச்சும் என்னையும் வாழ்ந்தையும் நிம்மதி இல்லாம ஆக்கணும்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ மாப்ள, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப ஏங்க இங்க வந்தீங்க? வீட்டுல எல்லாரும் அங்க இருக்காங்க, நீங்க ஏங்க இங்க வந்தீங்க? அது அது என்ன அது இதுன்னு இருக்கீங்க? இங்க பாருங்க, இத்தனை நாள் நீங்க எப்படி எப்படியோ நடந்துக்கிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா இனிமே எனக்கும் வானதிக்கும் நடுவுல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணு நினைச்சீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்வீங்க மாப்ள? இத சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்க? நீங்களாவே எதையாவது மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன இப்ப மிரட்டி பாக்குறீங்க. நான் இங்க வந்தது, இங்க நின்னது எல்லாத்துக்குமே காரணம் இருக்குங்க. சும்மா ஒண்ணும் இல்லைங்க. ஆனா அதெல்லாம் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மகளை ஒரு மனுஷியா கூட மதிக்காத நீங்க என்ன மிரட்டி பாக்குறீங்களா? என்ன மிரட்டுறதுனால நீங்க செஞ்சதெல்லாம் நியாயம் ஆயிடுமா? அம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்ப அவர்கிட்ட ஏதோ பேசி வருத்தப்பட வைக்கிறீங்க? அது இல்லடா மாப்பிள்ள. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் அதை பொறுத்துப்பேன், பேசாம தான் இருப்பேன். ஆனா நீங்க அவரை ஏதாவது சொன்னீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓ, சும்மா இருக்க மாட்டியா? உன்னை யாரடி சும்மா விட்டது? என்னங்க, நான் தான் பேசுறேன். லட்டு, ஜிலேபி, பூந்தி, ரசகுல்லா, அப்புறம் முக்கியமா அந்த அல்வா, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க, சரிங்களா? ஏய், ஃபர்ஸ்ட் நைட் அலங்காரம்லாம் சூப்பரா இருக்கு ஸ்வேதா. ஆமால, நல்லா இருக்கு. அம்மா, நீங்க சொன்னபடி எல்லாமே செஞ்சாச்சுமா. ராஜராஜேஸ்வரி அம்மா ஏற்பாடா? ஐயோ பாவம், கனவெல்லாம் காணாம போகுது. ஏசி ஒழுங்கா ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணியா? செக் பண்ணிட்டேம்மா. அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட குங்குமப்பூ வாங்கிட்டு வர சொன்னியா? ஐயோ மறந்துட்டேம்மா, நான் மெசேஜ் பண்ணிடுறேன் அவருக்கு. சரி. ஹாய் வானதி, வந்துட்டியா? வா வா வா, உக்காரு ப்ளீஸ், உக்காரு. இந்த பாட்டை கேளு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேளு. என்ன ஆன் பாட்டு? பண்ணி கேளு. வாங்க. இப்போ நீ நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் இங்க பாரு, குழந்தைங்க விஷயத்துல எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லு. நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி தானே யோசிச்ச? எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ம். அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. அவன் வானதி, வானதி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சம்பந்தியம்மா, அதுல தானங்க ஒரு சின்ன பிரச்சனைங்க சம்பந்தியம்மா. சின்ன பிரச்சனையா? பிரச்சனைன்னு இல்லைங்க, ஆனா பிரச்சனை தானுங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? சுத்தி வளைச்சலாம் இல்லைங்க சம்பந்தி. நீங்க ரொம்ப ஆசையா பிள்ளைங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. ஆனா பாருங்க, அந்த சுவாமிஜியோட சிஷ்ய கல்யாண தப்பு வந்திருந்தாருங்க. சுவாமிஜி இந்த சாந்தி முகூர்த்தத்தை ஒரு 4 நாள் தள்ளி வச்சுக்கலாம், இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, இத பொண்ணோட அம்மா கிட்ட தான் போய் சொல்லணும்னு சொல்லி அனுப்பியிருக்காருங்க. நான் அது உங்ககிட்ட வந்து சொல்றதுக்குள்ள நீங்க எல்லா ஏற்பாட்டையும் தடப்படலாம் செஞ்சிட்டீங்க. சரி, பரவாயில்ல. 4 நாள் தானே, ஆ, அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். ம், தாமதமானாலும் நல்லதே நடக்கட்டும். நடக்குங்க, நடக்கும். என்னம்மா இப்படி ஆயிப்போச்சு? சாந்தி முகூர்த்த நேரத்துல செண்பகப்பூ இருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த பூவை வாங்கிட்டு வர சொன்னேன். சாமியார் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட சொல்லிட்டாரம்மா. பரவாயில்ல விடுங்க, நம்ம நல்லதுக்காக தானே சொன்னாங்க சம்பந்தி. பாத்தியடி, கிழவை எப்படி துள்ளி குதிக்குதுன்னு. நடக்கவே நடக்காத முதலிரவுக்கு செண்பகப்பூ கொண்டு வந்தாரா? செண்பகப்பூ. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். சொல்லுங்கம்மா. உன்கிட்ட நான் ஒரு சாமியாரை பார்த்தேன்னு சொன்னேன்ல? ஆமாம்மா. அவரு ஒரு விஷயம் சொன்னாரு. நீ கொஞ்சம் கார்த்திக் கிட்ட பக்குவமா சொல்லிடு. ஆமா, அப்படியே சொல்லிடுறேன். வரேம்மா. ஒன்னும் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது 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 வந்து அம்மா. எப்போ இரவு வரும், எப்போ நிலவு வரும், எப்போ ஒன்னும் வராது. ஒன்னும் வராதா? இல்ல, சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு இல்லையாமா. இப்போதைக்கு வேண்டான்னு நம்ம சாமியார்ல அவரு சொல்லி விட்டுருக்காராம். அம்மா தான் சொன்னாங்க. என்ன ரொம்ப அநியாயமா இருக்கு. சாமியாருக்கு சாந்தி முகூர்த்தத்தை என்னடி சம்பந்தம்? இது என்ன போங்காட்டமா இருக்கு? இது ரொம்ப டூ மச். இதை நான் சும்மா விட மாட்டேன். பூவு, பழம், ஸ்வீட்டுன்னு எல்லாமே வாங்கியாச்சு. பட் ஃபர்ஸ்ட் நைட் இல்ல எப்படி? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பானது. ரொம்ப ரொம்ப தப்பு. என்னடி சிரிப்பு? ஒண்ணும் இல்ல.
சரி, என்னைக்கு எதுன்னு சொன்னார் அந்த சாமி? இல்லைங்க. இல்லையா? என்னைக்குன்னு கூட சொல்லாத சாமி. என்ன சாமி?